राधेकृष्णा सखीस। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। தொடர்ந்து பார்ட் 2ல இப்போ மேல்கொண்டு சரித்திரத்தை பார்ப்போம். இப்போ வல்லப்ஜியோடைய சாநித்தியத்துல அநேக வைஷ்ணவர்களோட இந்த யாத்திரை குருநாதரோட கிளம்புறது இல்லையா. வழியில கன்னோஜ் வரார். கன்னோஜனை பார்த்த உடனே பரமானந்தா சொல்றார், என்ன இருந்தாலும் இது இவருடைய ஜென்மஸ்தான் இல்லையா, அதனால நம்ம ஒரு தடவை இனிமே நம்ம பிரிட்ஜத்துக்கு போனா திரும்பி வரப்போறது இல்லை. அதனால ஒரு தடவை இவா எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம கிரகத்துக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு இவருக்கு தோணிட்டு உடனே குருதேவர்கிட்ட போய் பிரார்த்தனா பண்றார். இந்த சரீரத்தினுடைய ஜென்மஸ்தானம் இந்த இடம்தான், அதனால நீங்க ஒரு தடவை நம்ம கிரகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே வல்லபஜி சொன்னார், சரி ரொம்ப சந்தோஷம், அதுக்கு என்ன போனா போறதுப்பா, நான் அதோ கிளம்பி வர, நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வைஷ்ணவ ஜனங்களையும் கூட்டிட்டு பரமானந்ததாசனுடைய கிரகத்துக்கு வரா. பரமானந்ததாசும் அவளுக்கு எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணி ஸ்வாகத்தம் பண்ணி சத்காரங்கள்லாம் பண்ணி அன்னைக்கு ரசோயெல்லாம் சமையல்லாம் எல்லாம் பக்கத்துல பாக்கிட்ட சொல்லி எல்லாம் பண்ண சொல்ற. எல்லாம் போஜன் அப்புறம் நவநீத் பிரியாஜிக்கு பிரசாதம் எல்லாம் ரெடி ஆறுது. எல்லாம் ஆன உடனே டாக்கூர் சேவா ஆறுது. ஆன உடனே டாக்கூர் சேவாலாம் ஆன உடனே எல்லாரையும் உட்கார வச்சு ரொம்ப நன்னா எல்லாருக்கும் போட்டு இதெல்லாம் பண்ண உடனே எல்லாரும் சாப்பிட்டு எழுந்துட்டா. உடனே வல்லபாச்சாரியார் இவரை உட்கார சொல்றார். இப்ப நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் சாப்பிடணும், எனக்கு ரொம்ப வயிறே ரொம்ப இருக்கு, நீங்க எல்லாம் என்னுடைய பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய சரணத்துல விழுந்து அழறார். உடனே அவர் எழுப்பி உட்கார வைக்கிறார். சொல்றார், அப்பா ஒரு கீர்த்தன் பாடுப்பா, இன்னைக்கு நீ கீர்த்தன் சேவாவே பண்ணலையே, எங்க ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய ஸ்மிருதி எல்லாம் எங்க போயின்னு இருக்கு, விரஜத்துல தானே, எப்ப நம்ம விரஜத்துக்கு போவோம் அப்படிதானே இருக்கு. உடனே பாட ஆரம்பிக்கிறார். ஹரி தேரி लीला की सूदी आवे, हरि तेरी लीला की सूती आवे, कमल नयन मन मोहनी मूरती, मन मन चित्र बनावे, ए हरि तेरी लीला की सूतिया, एक बार जाकी बिलत मया करी, सोगे से बिसरावे, मुख मुस्कान बंक अवलोकनी, तेरी चाल मनोधर भावे, खबूंग निपट तिमिर आलिंगट, खबूंग बिक स्वर गावे, गबूंग संप्रम क्वासी क्वासी संगहीन उटिदावे, कबूंग नयन मूंद अंतर्गति, मणिमाला बगिरावे, परमानंद प्रभु श्याम ध्यान करी, ऐसे विरग में मैं आवे, हरि तेरी लीला की
சூத்தியாவே ஹரி தேரி ஹரி தேரி ஹரி தேரி லாகி சூதியாவே. இந்த விரக வர்ணனையுடைய இவருடைய இந்த விரக கீதம் இது. இந்த விரக கீர்த்தனத்தினுடைய வர்ணனைய சொல்ற. விரகம் 4 விதம். அதுல தேசாந்தர் விரகம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஷியாம் சுந்தர் கிளம்பி விரஜத்தை விட்டு மதுராக்கு போயிட்டான் இல்லையா. இந்த விரஜவாசிகள்லாம் அழுது 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 அந்த விரகத்துல தவிக்கிறா இல்லையா, அது தேசாந்தர் விரகம். அப்புறம் மதுராலேருந்து அவன் துவாரகா போயிட்டான். ஆக தேசாந்தர் விரகம் அது. அடுத்தது வனாந்தர் விரகம் அப்படின்றார். அது என்ன அப்படின்னு சொன்னா, தினமுமே ஷியாம் சுந்தர் கிளம்பி அந்த கோபால பையன்களோட கோச்சாரணத்துக்காக போவார் இல்லையா. அந்த காலையில கிளம்பி போயிட்டு சாயங்காலம் தானே வருவான். அந்த வனத்துக்கு கிளம்பி அவன் போயிடுவானே, அத வனாந்தர் விரகம் தினம் தினம் அனுபவிக்கிறாவா. அதுக்கப்புறம் கிரகாந்தர் விரகம் அப்படின்றார். கிரகாந்தர் விரகம் அப்படின்னா, இன்னைக்கு ஷியாம் சுந்தர் நம்பாத்துக்கு வருவான், நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்துவான், நம்மளோட விளையாடுவான், வெண்ணைய திருடுவான், ஆடுவான், பாடுவான், குதிப்பான், என்ன சொன்னாலும் கேட்பான், சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டுன்னா செஞ்சு காட்டுவான், அப்படிலாம் இருப்பான். இன்னைக்கு பக்கத்தாத்துக்கு போயிட்டான், நம்பாத்துக்கு வரவே இல்லை பத்தியா, முகத்தை திருப்பின்னு பக்கத்தாத்துக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிரகாந்தர் விரகம். பக்கத்தாத்துல இருந்தானா நம்பாத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபி சொல்லி சொல்லி அழறா. இன்னைக்கு எங்க ஆத்துக்கு வராமையே என்னை பார்க்காமையே போயிட்டான் அவன் அப்படின்ட்டு. இந்த 4வது விரகம் அப்படின்றது பல்காந்தர் விரகம் அப்படின்ற. அதாவது ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு ஷியாம் சுந்தர பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட விரகம், இந்த வியோகத்தினால வர விரகம் அது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 4 விதமா இந்த விரகத்தை கோபிகைகள் எப்படி அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இந்த விரக வர்ணனையில இந்த பதம், இந்த கீர்த்தனை பாடின உடனே வல்லப்ஜி அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்துட்டார். இந்த பதம் முடியறதுக்குள்ளேயே 3 நாள் வரைக்கும் அவருக்கு மூர்ச்சையே தெளியல. மீதி இருக்கிற வைஷ்ணவாலாம் அழுது 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 அரற்றினா அப்படியே இந்த கீதத்தை இந்த கீர்த்தனை கேட்டுட்டு. இது கோபி விரகத்தினுடைய உச்சஸ்தாயி. இது கதறா இல்லையா கோபிகைகள், அந்த பதம் இது ரொம்ப மனசுல வருத்தம் உண்டாயிட்டு. சரி, இனிமே குருநாதர் எதிர்க்க இந்த மாதிரி கீர்த்தன்கள்லாம் நம்ம பாடக்கூடாது. ஏன்னா இவருக்கு இப்படி ஒரு தேகத்துல இப்படி ஒரு லம்பட்டம் வந்துட்டே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிறார். 3 நாள் கழிச்சியும் அவர் எழுந்தாரை கண்டு ஸ்வஸ்தம் ஒன்னும் ஆள. அவர் அந்த சரீரம் அந்த பாவ சமாதியிலேருந்து பூரா வெளியில வந்துட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. உடனே இப்போ அடுத்த பதம் ஒண்ணு பாடுறார். அது கோபிகைகளும் ஷியாம் சுந்தரும் சேர்ற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வரம், அந்த இதை பாடுறார். விமல ஜசு பிருந்தாவனுக்கே சந்துக்கோ கஹா பிரகாஷு சோம சூரஜுக்கோ ஜோ மேரே கோவிந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இதையும் பாடுறாரு. ககத்து யசோதா அவருனா ஆகே வைபவ ஆனந்து கந்துக்கோ கேலத்து பிறத் கோப பாலனு சங்கு டாக்கூர் பரமானந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமல ஜசு அப்படின்ட்டு இந்த கீர்த்தனை பாடின உடனே குருதேவர் ஸ்வஸ்தமாயிட்டார் பூர்ணமா. சரி, இனிமே நம்ம எப்பவுமே இவர் எதிர்க்க விரக பதமே பாடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்புறம் வல்லபாச்சாரியார் கோகுல் இந்த இடத்துக்கெல்லாம் இவர் அழிச்சுட்டு வரார். அங்க இருக்கிற அந்த கோகுலத்துல மெயினா இருக்கிற துறை காட் டக்குராணி காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அந்த ராவல்ல ராதாராணிக்கு ஜன்மஸ்தான் இருக்கு இல்லையா, அங்க அங்கேயும் ஒரு டக்குராணி காட் இருக்கு. இந்த வல்லபாச்சாரியார் இங்க சேர்ந்தார். இந்த இடத்துல ஏன் இதுக்கு டக்குராணி காட்டுன்னு பேர் வந்ததுன்னா, வல்லபாச்சாரியாருக்கு யமுனாஜி பிரத்யக்ஷமா தரிசனம் கொடுத்தா, தாமரை மாலை போட்டுண்டு. அதனால
இந்த இடம் அவருக்கு ரொம்ப, வல்லபாச்சாரியாருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப உகந்த இடம். இந்த ஷியாம் சுந்தருக்கு 4வது ராணி தானே இவ. இங்க வந்த உடனே பரமானந்த தாசரோட சேர்ந்துண்டு யமுனாஜிக்கு பூஜை பண்றாரு வல்லபாச்சாரியார். பரமானந்த தாஸ்க்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது. யமுனாஜிக்கு பூஜை பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. குருதேவர் என்ன பாவத்துல செய்ய சொல்றாரோ, எதை அவர் செய்யறாரோ, என்ன ஸ்தோத்திரம் சொல்றாரோ அதை தான் நம்ம செய்யணும். அதுதான் அனுகத்திய உபாசனா அப்படின்றது. அவர் எந்த பாவத்துல எதுல மூழ்கிறாரோ அந்த பாவத்துல நம்ம போகணும். சுதந்திரமா உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னு இவருக்கு எல்லாம் எடுத்து சொல்ற. இப்ப யமுனா பூஜை ஆயிடுத்து. உடனே வல்லபாச்சாரியார் பரமானந்த தாஸுக்கு யமுனாஷ்டகம் சொல்லி வைக்கிறார். அப்புறம் அதனுடைய வியாக்கியானம், அந்த யமுனாஷ்டகத்தினுடைய வியாக்கியானம், யமுனையினுடைய மகிமை, இது எல்லாமே உபதேசம் பண்றார். அதுக்கப்புறமா பரமானந்தாஸ் கிட்ட சொல்ற, இந்த யமுனாஜி என்ன சாதாரணமா நினைச்சுக்காதப்பா, இவதான் பகவான் எடுத்துன்னு போய் ஒரு பக்தனை சேர்க்கிறவ. கங்காஜியில நீ குளிச்சனாலோ கங்காஷ்டகம் படிச்சேனாலோ அவ பாவங்களை போக்கடிச்சிருவா. ஆனா யமுனாஜி எப்படி அப்படின்னா ஒரு குரு, ஒரு சகி, அந்த வேலையை இவ செய்யறாப்பா. இவ ஜீவனுடைய அனந்த பாவங்களையும் போக்குறா. அதுக்கும் மேல இவ யம தர்மராஜன் சகோதரன். அந்த யம தண்டனையிலேருந்து இந்த ஜீவனை காப்பாத்துறார். ஆச்சமனம் இங்க ஆச்சமனம் பண்ணாலும் சரி, சேவா பண்ணாலும் சரி, ஸ்நானம் பண்றவாளுக்கு ஜென்ம ஜென்மாந்தரமா இருக்கிற எல்லா மலங்களையும் அவ கிட்டேந்து போக்கி அந்த ஜீவனை தூய்மை பண்ணி ஷியாமசுந்தர்கிட்ட எடுத்தும்ப இவதான்ப்பா சேர்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்த தாஸுக்கு இவர் பிரதம தரிசனம் பண்ணி வைக்கிறார். இதனுடைய பரிணாமம் என்ன ஆறுது அப்படின்னா, இத கேட்டுட்டு அவர் அப்படியே தன்மயமாயிடுறார் பரமானந்த தாஸ். எப்படி குருநாதருக்கு யமுனாஜியுடைய பிரத்யக்ஷ தரிசனம் ஆச்சோ, அதே மாதிரி பிரதம தர்சனத்திலேயே யமுனைய தரிசனம் பண்ண இந்த முதல் தடவையிலேயே இவருக்கு யமுனாஜியுடைய தரிசனம் ஆயிடுறது. முக்குட்ட தாரணம் பண்ணிட்டு இருக்கா யமுனாஜி. கையில தாமரை மாலைய வச்சுண்டு அப்படி ஒரு தரிசனம் இவருக்கு ஆறுது. உடனே பரமானந்ததாஸ் மனசு நெகிழ்ந்து போயிடுறார். இதெல்லாம் எதனால அப்படின்னா, இந்த குருநாதனுடைய கிருப்பையினால தானே, இவருடைய கட்டாட்சத்தினால நம்மளுக்கு எப்படிலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் ஏற்படுறதே அப்படின்னு உடனே யமுனாஜி மேல அங்கேயே உட்கார்ந்துட்டு ஒரு கீர்த்தன் பாடுறார். அது ஸ்வரூப வர்ணனை பண்றார். அதாவது என்னன்னா, எக் பிரசாத் ஹோம் பாவும் ஸ்ரீ யமுனா துமாரே நிக்கட் ரஹோ நிசி வாசர் ராமகிருஷ்ண குண காவும் ஸ்ரீ யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தன் பாடுற. அப்புறம் குருநாதர் இவரை கோவர்தனத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறார். கோவர்தனத்துக்கு போகும்போதே வழியில சந்தியா காலம் வந்துடுறது. அதுக்கப்புறமா சந்தியா வந்தனெல்லாம் பண்ணி முடிச்சுக்கிறார். அதுக்கப்புறமா சயன் போகுக்கு உள்ள அழிச்சுட்டு போறார். சேவக்கு கிட்ட சொல்லி அழிச்சுன்னு வர சொல்றார். உள்ள வல்லபாச்சாரியார் உட்கார்ந்துட்டு இருக்கார். பர்தா திறக்கிறார். திறந்த உடனே முதல் பிரதம தரிசனம் ஆறுது. பார்த்த உடனே அப்படியே சித்திரம் மாதிரி அசையாம அப்படியே நின்றுட்டார் பரமானந்த தாஸ். வாயை ஒண்ணுமே திறக்கவே முடியல. உடனே இந்த இவருக்கு பிரியா பிரீத்தம் 2 பேரும் சேர்ந்துண்டு பிரேம ஸ்வரூபத்துல காட்சி கொடுக்குற மாதிரி இவருக்கு ஆறுது தர்ஷனம். இவருக்கு ஒண்ணுமே வாயிலேருந்து எதுவுமே பேசறதுக்கே வரல. உடனே வல்லபாச்சாரியார் சரி பாடு பரமானந்தா பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இவரால ஒண்ணுமே வாயை திறக்க முடியல. சயனம் ஆயிடுத்து. உடனே அந்த சயன் போக ஆயிடுத்தேப்பா, அந்த பால் எங்க அப்படின்னு கேட்கிறார் சேவக்கிட்ட வல்லபாச்சாரியார். இதவருக்கு அந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு சயனார்த்தி ஆனது, சயன் சேவை ஆன உடனே இந்த பால் பிரசாதம் இருக்கும் இல்லையா, அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்த உடனே அதை எடுத்துன்னு அவர் சேவக் வல்லபாச்சாரியார்கிட்ட கொடுக்கிறார். வல்லபாச்சாரியார் உடனே அந்த பாலை பரமானந்த தாஸ்க்கு முதல்ல அதை கொடுக்குற. அந்த பாலை குடிச்ச உடனே அப்படியே அந்த நிக்குஞ்ச லீலா பதங்கள் அப்படியே கீர்த்தனங்கள் அப்படியே வாயிலேந்து அப்படியே சரமாரியே அப்படியே வருது அவருடைய வாயிலேந்து. நிக்குஞ்சத்துல பிரியா பிரீத்தம் 2 பேரும் இருக்கா.
அவ 2 பேரும் சேர்ந்து இருக்கா. அத இவர் பாடுறார். நாயக்கா நாயகி பாவத்துல இவர் பாடுறார். சலோக்கின்னு தேக்கனு குஞ்சு குட்டீரு மதன கோபால் ஜகாம் மத்திய நாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மதன கோபால்னாலே ராதா கோபால் 2 பேரும் சேர்ந்து இருக்கான் தான் அர்த்தம். உடனே மனமத்து போஜ் லூட்டி சலோக்கின்னு தேக்கனு குஞ்சு குட்டி சுரத்து சமரமே லகத்து சக்கி முக்தாமால் டுட்டி உரஜித் கஞ்சுக்கி சுரகுட்ட பயி கட்டிபத கிருந்த ஜூட்டி சலோக்கின்னு தேக்கனு குஞ்ச குட்டி ரிஷிக சிரோமணி சூரு நந்த சுத்து தீனி அத்தர குட்டி பரமானந்த கோவிந்து குவாலனுக்கு நிக்கி ஜூட ஜுட்டி அப்படின்னு சொல்லிட்டு சலோக்கின்னு தேக்கனு குஞ்ச குட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிக்கிறார். சயன் எல்லாம் ஆயிடுத்து இல்லையா. ஸ்ரீநாத்ஜி அதராமிருத ரூபத்துல அந்த பால் குடிச்சதுல அவருடைய அந்த லீலை இவருடைய இருதயத்துல போயிட்டே இருக்கு. வல்லபாச்சாரியார்கிட்ட நீங்க என்ன ஆக்ஞை பண்றீங்களோ இதுக்கு மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுடைய மனோபாவம் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே வல்லபாச்சாரியார் சொல்றார், பா உன்னுடைய விஷயத்துல ஸ்ரீநாத்ஜி ரொம்ப பிரசன்னமா இருக்கான், நீ அதனால இங்கேயே இருந்துக்கோ. இங்க அஷ்ட கீர்த்தன் சேவை, அஷ்ட காலத்திலயும் கீர்த்தன் சேவை பண்ணணும். 8 வேளையும் நீ அவனுக்கு கீர்த்தன் சேவா பண்ணின்று உனக்கு அகண்ட விரஜவாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமே இங்கேயே இருந்துட்டு பாடின்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வல்லபாச்சாரியார் ஆக்ஞை பிறப்பிச்ச உடனே அப்பதான் இவருடைய மனசுல சமாதானமும் ஆனந்தமும் அப்படியே ரொம்ப மனச இப்படி கிருப்ப பண்ணாரே குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் திரும்பி விழுந்து அவருடைய சரணங்களை கண்ணில் ஒத்திக்கிறார். அதுக்கப்புறமா ஸ்ரீ பரமானந்த சுரபி கூட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் பார்த்துட்டு அங்கதான் இருக்க. இன்னைக்கும் அவருடைய பரமானந்த தாசனுடைய ஸ்தானம், அந்த பஜன் குட்டி அதெல்லாம் அங்கேயே அந்த சுரபி குண்டுகிட்ட இருக்கு. அந்த இடத்துலதானே பகவானுக்கு இந்த சுரபி காமதேனு அபிஷேகம் பண்ண இடம் இல்லையா அது. இந்த எல்லா வைஷ்ணவாளுக்கும் தெரிஞ்சதுதான். இந்த கும்மன்தாஸ், சூர்தாஸ், கிருஷ்ணதாஸ் இவா 3 பேரும் இந்த பரமானந்த தாஸை விட பெரியவா எல்லாருமே. அடுத்த நாளைக்கு இந்த 3 பேரு அப்புறம் சத்துப்பாண்டேஜி, ராம்தாஸ்ஜி இவா எல்லாரும் சேர்ந்து சுரபி குண்டத்துக்கு பரமானந்த புதுசா வந்திருக்காராமே, வல்லபாச்சாரியார் கூட்டுன்னு வந்தாரே ராத்திரி, நம்ம அவரை போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாரும் கிளம்பி வரா. பரமானந்த தாஸை பாக்குறா. எல்லா வைஷ்ணவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா உடனே நிச்சல பிரேம தானே, பரஸ்பரம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுறது வழக்கம் தானே. அதுலயும் ஏக குருவனுடைய சிஷ்யர்கள் இவாள்லாம். உடனே பரமானந்த தாஸ் ரொம்ப சந்தோஷப்படுறார். உடனே உள்ள போய் மாற எடுத்துன்னு ஃபுல்லா அந்த இடம் எல்லாத்தையும் கூட்டுறார். அந்த இடத்துலாத்தையும் தண்ணி தெளிச்சு எல்லாம் இது பண்ணி அந்த இடத்துல ஒரு துணியை விடிக்கிறார். வந்தவாளுக்கு எல்லாருக்கும் சந்தனம் பூ எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஏதோ இருந்த ஒரு பாதாம் மிஸ்ரி என்ன இருந்ததோ அதை வச்சு போகக்கு ஏதோ விவஸ்தா பண்ணி சூர்தாஸ், பரமானந்த தாஸ் சூர்தாஸ், இந்த கிருஷ்ணதாஸ் இவா எல்லாருடைய காலையும் அலம்பி சந்தனம் கொடுத்து அங்க ஏதோ ஒன்று பூவை பறிச்சுன்னு வந்தார். போய் அந்த பூவை வச்சு அவளுக்கு மாலை போட்டு பிரசாதம் கொடுத்து அவள்லாம் உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணி கீர்த்தன் பாட சொல்ற அவள்லாம் உடனே பிரசித்த பதம் இவருது பரமானந்த தாஸ்து. இந்த பாட்டை அங்க பிருந்தாவன சந்துக்கள் எல்லாருமே ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் பண்ணும்போது இந்த பாட்டு பாடாம இருக்கவே மாட்டா. எல்லாரும் பாடுற பாட்டு தான் இது. உடனே அவெல்லாம் பாடுன்னு சொன்ன உடனே பரமானந்த தாஸ் ஆயே வேரே நந்த நந்தனுக்கே प्यारे आए मेरे नंदन के प्यारे माला तिलक मनोहर बनो सब जग के बुझियारे आए मेरे नंदन के प्यारे कहाँ जानू पुण्य बुधाया बये मेरे गरजू पधारे हृदय कमल के
बीच विराजत, श्री व्रज राज दुलारे, आए मेरे नंद नंदनी के प्यारे। परमानंद करत न्यो चावर, बार बार दिन वारे, श्याम सुंदर के प्यारे, सतगुरु जी के प्यारे, आए ओ मेरे नंद नंदन के प्यारे அப்படின்னு இவர் கீர்த்தன் பாடி முடிச்சார். சத்சங்கம் நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு. எப்படி குருநாதரா யார் யாரெல்லாம் எப்படி எப்படி சந்திச்சா, எப்படி எல்லாருக்கும் குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்சது, கீர்த்தன் சேவா எப்படி பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் பத்தி பேசுறா. அப்புறம் இவரை பத்தி விசாரிக்கிறா. அப்புறம் இவர் சொல்றார், இந்த மாதிரி இங்கெல்லாம் கிளம்பினோம், இப்படி வந்தோம், மாதிரி 3 நாள் மூர்ச்சையா இருந்தார் குருநாதர். அப்புறம் விரஜத்துக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்றார். எல்லாரும் ஒரே பிரசன்னமா இடுறார். சரி, ஒரு வைஷ்ணவர் கேட்கிறார், பரமானந்ததாஸ், இந்த விரஜ பரிக்கர்லயே சர்வசிரேஷ்ட பரிக்கர் யாருன்னு நீங்க நினைக்கிறேன்? யாருடைய பிரேமம் ரொம்ப உத்தமமான பிரேமன்னு நீங்க நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே பரமானந்ததாஸ் சொல்றார், கோபி பிரேமுகி துவஜா அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை பாடுறார். உடனே எல்லாரும் கோபியினுடைய பிரேமதான் சர்வோத்தமமான பிரேம அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப பிரசன்னமாயிடுறா. அந்த பிரேம பாவத்தோட எல்லாரும் சேர்ந்துட்டு கீர்த்தன் சேவா கொஞ்சம் நாள் பண்றா. அப்புறம் எல்லாரும் கிளம்பி அவாவா கோயிலுக்கு வந்துடுறா. அவ நித்தியப்படி அவளுடைய டியூட்டி இருக்கு இல்லையா, கீர்த்தன் சேவா பண்ணணுமே, எல்லாரும் வந்துடுறா. இப்ப இவரோட சேர்ந்துட்டு ஸ்ரீநாத்ஜி நன்னா ஆட ஆரம்பிச்சுட்டார். ஸ்ரீநாத்ஜி ஏன்னா புது மாட்டு பொண்ணு வந்துட்டானா அவளோட மவுசு பெருசா இருக்கும் இல்லையா, அதனால ஸ்ரீநாத்ஜி இவர் தோக் ஷகா இல்லையா, இவர் பூர்வாந்தரத்துல இவர் தோக் சகாவா இருந்தார் இல்லையா கிருஷ்ணனுக்கு. இப்ப ஸ்ரீநாத்ஜி ரொம்ப சந்தோஷமா இவர் சேர்ந்ததை கொண்டாடுறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ராஜா ராணி வரா ஸ்ரீநாத்ஜி தர்ஷனுக்காக. அந்த சமயத்துல வதவாச்சாரியர் வந்திருக்காருங்க. உடனே சேவகர்கிட்ட சொன்னா, இது மாதிரி ராஜா ராணி வந்திருக்கா, அவளுக்கு தரிசனம் பண்ணணும், ஆனா பிரத்யேக தரிசனம் தான், அவ எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்க மாட்டா, ராணி அப்படிலாம் வர வழக்கம் கிடையாது. இல்லப்பா, இந்த கோயில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல ராணி எல்லாரோடையும் சேர்ந்து தரிசனம் பண்ண மாட்டா, தனியாதான் பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, கிருஷ்ணதாஸ் தானே அவர் அதிகாரி, அவர் தானே அங்க. உடனே அவர் சொல்றார், அதனால என்ன, நான் ஏற்பாடு பண்றேன்னா, ராஜா ராணினா அவ ஏதாவது கொடுப்பா கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், அதனால என்ன, ஏதோ ஏற்பாடு நம்ம பர்தா போட்டு வச்சுட்டு அவ பர்தாக்குள்ள அவளுக்கு தரிசனம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சுட்டு வர சொல்றா. ராணி கிளம்பி எங்கேருந்து சம் 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 சம்ட்டு சலங்கை எல்லாம் ஒலிக்க அப்படியே வரா. கீர்த்தன் பாடுறதுக்காக அன்றைய தினம் பரமானந்ததாஸ், சூர்தாஸ் இவாள்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே ராணி சொல்றா, இவாளெல்லாம் யாரு, இவாளெல்லாம் வெளியில அனுப்புவோம், நான் இருக்கும்போது இவாளெல்லாம் இருந்தா எனக்கு தரிசனம் பண்றதுக்கு சரியா வராது, அதனால இவாளெல்லாம் வெளில போட்டோம் அப்படின்னு சொன்னா. இல்ல, இவா சேவா ஆகணும்னால இவா கீர்த்தன் பாடினாதான் சேவா ஆகும், அதனால இவாளை எப்படி வெளில போக சொல்றது அப்படின்னா ராணி ஒத்துக்கவே இல்லை. சரி இருக்கட்டும், நாங்க அங்க மேல ஓட்டு இருக்கு இல்லையா, அது மேல நாங்க போய் உட்கார்ந்துக்கிறோம், நாங்க அங்கேருந்து பாடுறோம், அது ஸ்ரீநாத்ஜிக்கு கேட்கும், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்தாஸ், கும்மன்தாஸ், பரமானந்தாஸ் 3 பேருமே கிளம்பி வெளியில வந்துடுறா. ஸ்ரீநாத்ஜிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னவா இருந்தா என்ன, இவளுக்கு தனியா தரிசனம் வேணாம், சேவார்த்திகளோட வேணாம்னா சரி, ஆனா என்னுடைய பக்தாள் பரமானந்தாஸ், கும்பன்தாஸ் இவாளெல்லாம் வெளியில போ சொல்றதுக்கு இவ யாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்ஜி என்ன பண்ணா, குடு குடு குடுன்னு கிளம்பி வெளியில வந்தான். வெளியில கதவு மூடி இருக்கு, மெயின் டோர் சாத்தி வச்சிருக்கா, ஏகப்பட்ட கும்பல் நின்று இருக்கு வெளியில. இவளோட போக்கு, இவளோட அதிகாரம்லாம் ஸ்ரீநாத்ஜிக்கு பிடிக்காததுனால, இங்க நடக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய இச்சை பிரகாரம் தான் நான் நடக்கணும்,
இவளுக்கு நான் தனியா தரிசனம் கொடுக்க முடியாதுன்னு போய் அந்த மெயின் டோரை திறந்தான். வந்து நின்றுட்டான் தன்னுடைய இடத்துல. அந்த முக்கிய துவார திறந்து விட்ட உடனே என்ன ஆச்சு, வெளியில இருந்த சேவார்த்திகள் அத்தனை பேரும் அந்த கும்பல் ஒத்தர் மேல ஒத்தர் இடிச்சுட்டு அத்தனை பேரும் அப்படியே உள்ள ஓடி வந்தா ராணியோட காலை மிதிச்சுட்டா. உடனே ராணி ஊன்னு அலறினா. ரொம்ப சிரமத்தோட அப்பா பிராணனாவது பழிச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்து உட்கார்ந்துட்டான். வேலையில வந்த உடனே அங்க சூர்தாசர் உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா, அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். பரமானந்த சூர்தாஸ்க்கு தான் கண்ணு தெரியாதே, ஏன் இவர் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறார். சூர்தாஸுக்கு தான் எல்லாம் ஞான கண்ணால தெரியுமே, நம்ம அந்த சரித்திரத்துல பார்த்திருக்கோமே. என் மேல ஒண்ணுமே பேசல பரமானந்தாஸ் அங்கே இருக்கார். வல்லபாச்சாரியாரும் வந்திருக்காரு இல்லையா அங்க. ராணி எதிர்பார்த்தது பர்தாக்குள்ள பிரத்யேக தரிசனம். ஆனா இப்ப நடக்கிறது எல்லாம் அதுக்கு எதிர்மாறா நடக்கிறது. உடனே பரமானந்த தாஸ்க்கு கீர்த்தன் சேவா ஆணுமே பாட ஆரம்பிச்சுட்டார். எஹுகோன் கேல் பேகிபான் அப்படின்னு பாடுறார். உடனே வல்லபாச்சாரியார் சொன்னாரு, ஐயோ அப்படி பாடக்கூடாதுப்பா, அப்படி பாடாத, பலியேகி கேல் பேகிபான் அப்படி பாடுப்பா, ஹரே மதன கோபால் லாலுகா ஜுக்கி அப்படின்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எகுகோன் கேலி பேகிபான் பாடாம பலியகி கேல் பேகிபான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுண்டா, ராணியும் புரிஞ்சுண்டா. ஒரு நாளைக்கு மத்தியான வேலை, அப்ப பரமானந்த தாஸ் தான் அங்க இருக்கார். ராஜ்போக் சேவா ஆடுது. இங்கே இவருக்கு தெரியறது சாக்லீலா தெரியறது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கோச்சாரணத்துக்கு போவா இல்லையா, எல்லா கோப பசங்களோட சேர்ந்துட்டு கோச்சாரணத்துக்கு போவா இல்லையா, அப்ப இந்த மாதிரி போகும்போது இந்த மத்தியானத்துக்கு இந்த கோபிகைகள் கிட்ட சில சமயத்துல யசோதாமா சாப்பாடு கொடுத்து அனுப்புவா. அப்போ இந்த பரமானந்த தாஸ் சகாக்களோட உட்கார்ந்துட்டு இவரும் சாப்பிடுற மாதிரி அந்த வனபோஜன் லீலா தர்ஷனம் ஆறுது. இந்த வனத்துக்கு மத்தியில அந்த வனபோஜன் ராஜ்போகா, இங்கே ராஜ்போகாயின்னு இருக்கு. உடனே இவர் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, ஆஜ் ததை மீட்டோ மதன கோபால் பாவத்து மோயே திஹாரோ ஜூடோ சுந்தரு நயன விஷால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம் பாடுறார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இன்னைக்கு எதுக்கு இந்த தயிர் இவ்வளவு மீட்டாவா இருக்கு அப்படின்னா காரணம் சொல்ற. சாக் லீலாக்கு முன்னாடி ஏகாந்தமா இந்த ராதா குண்டுக்கு பக்கத்துல இந்த சகிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா ஒரு நிக்குஞ்சத்துல ராதையோட சேர்றதுக்காக. இவன் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க போயிட்டான். ராதையோட கொஞ்சிண்டு ராதைக்கு ஊட்டி விட்டு அந்த தயிர் சாதத்தை ராதை இவனுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்ட மீதியை எடுத்துன்னு இங்க வந்திருக்கான். அதனால அந்த தயிர் சாதம் இன்னும் கொஞ்சம் திதிப்பா இருக்கு. அதனால இன்னைக்கு ஆஜ் ததி மீட்டோ மதன கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாந்தமா தான் அங்கேயும் கொடுத்துட்டு இங்கேயும் இந்த இவாளோடையும் உட்கார்ந்து சாப்பிடுறதுனால இந்த தயிர் சாதம் இவ்வளவு இனிப்பா இருக்கு அப்படின்னு இந்த பாட்டை பாடினார். இங்க வனபோஜன்ல உள்ள போயிட்டார். ஆனா இன்னைக்கு ரொம்ப திதிப்பா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீஜியோட உச்சிஷ்டம் தானே. அது அந்த அதராமிருத்து பிராப்தி ஆயிருக்கு இல்லையா. சகாலாம் சொல்றா, பகுத்து திவஸ் சம்ரகே குமுதவனு கிருஷ்ண திகாரே சாத் அப்படின்னு பாடுறா. இந்த 84 கோர்ஸ் அந்த யாத்திரா பண்ணும்போது, விரஜ பரிக்கிரமா பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த குமுத வனமும் வரும். அங்க இந்த கபில் பகவானுடைய கோயில் இருக்கு. அங்க யசோதாமாக்காக கங்கையை பிரகடனம் பண்ணாரு இல்லையா கிருஷ்ணன், அதுவும் அங்கதான் கங்கா சாகர் அங்க இருக்கு. அங்க போய் சைத்தன்ய மகாபிரபு வந்த போது அங்க ஒரு 4 நாள் தங்கினதா உண்டு. அப்படியே இத கொஞ்சம் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். கடைசியில பார்த்தானா இவர் வெளியில வந்தார். இவருடைய வாயில ஃபுல்லா, இவருடைய முகத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் தயிர் சாதம் அப்படியே பூசினா மாதிரி இருக்கு. உடனே சூர்தாஸ் கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு இன்னைக்கு சாக் லீலா தரிசனம் ஆச்சு. இந்த மாதிரி அங்க போயிட்டு நிகுஞ்சத்துல போயிட்டு ராதையோடு இருந்துட்டு தயிர் சாதத்தை ஊட்டி விட்டு அந்த அதராமிருத்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தான். அப்ப எல்லாரும் எங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சகாக்கள்லாம்
மதுமங்களை வந்து நீ மேல போய் டோனா பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். அந்த தொன்னை அந்த டோனா பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். உடனே இவர் வந்து அந்த மரத்துல இருந்து இலையெல்லாம் பறிச்சு அந்த யமுனா தண்ணியில அலம்பிட்டு மதுமங்கள் அதுல ஒரு டோனா பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே ஆனே பாத்து பனாயே டோனா தியே சபு இனுக்கோ பாட்டு ஜினுனை பாயோ சோமேரி பையா மேரி தேரி சாட் அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அப்படின்னா அந்த கடைசி 2 லைன் பரமானந்த் தாஸ்க்காக சொன்னது. அந்த அதை எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே அதுல வந்து அந்த தயிர் சாதத்தை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார், எல்லாருக்கும் பங்கு வச்சார். யார் இதுல சாப்பிடலையோ அவ வந்து இது சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பரமானந்த தாஸ் தானே சாப்பிடல, அவர் உள்ள போன உடனே ஸ்ரீநாத்ஜி மூஞ்சி பூரா தடவி விட்டுட்டான். அந்த லீலா தரிசனம் அனுபவமும் ஆச்சு. அந்த முகத்துல வழிஞ்ச தயிர் வந்து பரமானந்த தாஸுக்கும் கிடைச்சது. பரமானந்த தாஸ் முகத்துல இன்னைக்கு தயிர் வழியறது எங்க இருந்து அப்படின்னா இந்த தயிர் கீர்த்தன் பாடினாம அப்படின்னு சொல்லிட்டு, இது மகாபுருஷர்களுடைய சரித்திரம். ரசிகர்கள் தானே, ரசிகர்களுடைய சரித்திரம் இது. ரசிகாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சரித்திரம், இந்த பாவம், இது எல்லாமே. பகவானுடைய லீலா வந்து ரொம்ப தூரம் நம்மளுக்கு, ஆனா பக்தனுடைய லீலா நமக்கு ரொம்ப சமீபம் இல்லையா? அப்புறம் இப்படி பல அனுபவங்கள் இவருக்கு ஏற்படுறது. எவ்வளவோ லீலைகள் வந்து ஸ்ரீநாத்ஜி பண்ணியிருக்கான் இந்த 70 வருஷம். எத்தனையோ அனுபவிச்சு இருப்பார். எப்பவும் கண்கள்ல ஆனந்த தார அப்படியே பெருங்கின்றே இருக்கும். மயிர்கூச்செறிகிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ரோமாஞ்சனத்துல லீலால மூழ்கிறது, அதையே கீர்த்தனா பாடுறது, அவன் இவாளோட லீல பண்றது, இப்படியா நாட்கள் கழிஞ்சது. ராத்திரியும் பகலும் தூக்கமே வராது, லீலைகளையே தான் கானம் பண்ணிட்டு இருப்பார். வல்லபாச்சாரியார் அந்த சமயத்துக்கு அப்புறமா பகவத் சரணத்தை அடைஞ்சுட்டார். இப்ப வந்து எல்லாமே விட்டல்நாத் புசைஞ்சியோட பொறுப்புலதான் இருக்கு. லீலா ரசத்துல எல்லாருமே அடிக்கடி மூழ்கி போயிடுவா. ஏன்னா சூர்தாசர் கம்மியா, கும்பன்தாஸ் கம்மியா, பரமானந்தாஸ் எல்லாருமே அஷ்டதாசர்களுமே அஷ்ட சகாக்கள் தானே கிருஷ்ணனுக்கு. அதனால ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரசம், ஒருத்தரும் ஒரு மாதிரி பாவனை, அவாவாளுக்கு லீலைகள், இப்படி பல ரொம்ப அனுபவங்கள் நிறைய ஏற்படுறது இவாளுக்கு எல்லாம். அதெல்லாம் தான் அவளுடைய கீர்த்தன்ல அவ வர்ணிச்சிருக்கா. இப்போ வந்து சூர்தாஸ், கும்பன்தாஸ் இவாளாமும் நித்திய லீலா கலந்தாச்சு. இவருக்கு இவாள்லாம் நம்மளை விட்டு கிளம்பிட்டாளே அப்படின்ற வியோகம் இவருடைய ஹிருதயத்துல. ஏன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு நீண்ட காலம் வரைக்கும் இவ வந்து கோவர்தனாத்துக்கு வந்து இவ சேவா பண்ணியிருக்கா இல்லையா? எல்லா ஜென்மாஷ்டமி உற்சவம் அப்படி ஒரு பிரேம பூர்வகமா நந்தோத்சவம் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். இந்த வருஷம் ஜென்மாஷ்டமி உற்சவம் சூர்தாஸ் இல்ல, கும்பன்தாஸ் இல்ல, வல்லபாச்சாரியார் இல்ல, ரொம்ப பிரேம பூர்வகமா நடந்தது. இருந்தாலும் இவருடைய மனசுல வந்து அவெல்லாம் இல்லாத தாளம். இன்னைக்கு நந்தோத்சவம் முடிஞ்செடுத்து இவரால முடியல. எல்லா வைஷ்ணவாலையும் பார்த்தார். ஜெயஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேர கிளம்பி பரமானந்தா சுரபி கொண்டு வந்துட்டார். விட்டல்நாத் புசைஞ்சி தான் உள்ள ஆர்த்தி பண்றார். ராஜ் போகும்போது ஆர்த்தி போது பரமானந்ததாச காணோம்னே அங்கிருந்த வைஷ்ணவாள்கிட்ட கேட்டார், எங்க அவர் காணோம் அப்படின்ன உடனே, இல்ல நந்தோத்சவம் ஆனவுடனே அவர் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்படியா, ஒரு நாளைக்கும் இப்படி ராஜ்போக ஆர்த்திக்கு இல்லாம இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்ஜிய பார்த்தார். ஸ்ரீநாத்ஜி கண்லேருந்து தார தாரையா தண்ணி கீழே போயின்னு இருக்கு. ஜே ஏமா 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 என்னம்மா ஆச்சு அப்படின்னு கண்ணில் தண்ணையை தொடச்சு விட்டார் விட்டல்நாத் புசைஞ்சி. அப்படின்ன உடனே பரமானந்த தாஸ் இந்த தினம் வந்து லீலால கலக்க போறான் என்னுடைய சகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படியா அப்படின்ன உடனே ஸ்ரீநாத்ஜி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அத்தனை வைஷ்ணவர்களையும் நேரா சுரபி குண்டுக்கு அனுப்பி வச்சுட்டார். நீங்க அவரோட கூட இருங்கோ, நான் ராத்திரி சயனார்த்தி முடிஞ்ச உடனே நேரா கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
விட்டலாத் குசைஞ்சி அவள் எல்லாரையும் சுரபி குண்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். எல்லாரும் சுரபி குண்டுல வந்து இருந்தா. இவர் பாட்டுக்கு அவள்லாம் பாட ஆரம்பிச்சா, கீர்த்தன் சேவா பண்றா. இவர் எல்லாத்தையும் கேட்டுண்டே இருந்தார். ஆச்சு, சயன் சேவா முடிஞ்சு விட்டல்நாத் குசைஞ்சி வந்துட்டார். பரமானந்த தாஸை எடுத்து தன்னுடைய மடி மேல வச்சுட்டார். அவருடைய தலையில கைய வச்சு அப்படியே தடவினார். பரமானந்த தாசனுடைய ஹிருதயம் அப்படியே கலங்கி எடுத்து கண்லேருந்து அப்படியே தார தாரையா தண்ணி கொட்டுறது. அவனே அவர் பாடினார். என்ன உனக்கு அனுபவம் ஆறுதோ அதை நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டல்நாத் குசைஞ்சி சொன்ன உடனே ஒரு பாட்டு பாடினார். प्रीति मान माधव हिसों की जय, संपत्ति विभक्ति बरे प्रतिभाले कृपा அவலோகன் கீ ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பூரா பாடுறார். முடியாம பாடுறார். உடனே ஒரு வைஷ்ணவர் அங்க இருக்கிறவர் கேட்டார், சாதன சாத்தியம் இது ரெண்டுத்தையும் விவரமா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நீங்க என்ன சாதன சாத்தியம் பண்ணேன், நீங்க இப்படி ஒரு பெரிய அனுகிரகம் உங்க வாழ்க்கையில ஆச்சே அப்படின்னு கேட்டார். அந்த வைஷ்ணவருக்கு இவர் பதில் சொன்னார், தனியா எந்த சாதனம் எந்த சாத்தியம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். குருவனுடைய சரண கமல ஆசிரியம் உண்டிதான் எனக்கு தெரியும். குருவை தியானம் பண்ணணும், குருவுடைய சரண கமலத்துல கடந்து உழலணும், அவர்கிட்டயே மன்னாடணும். அந்த சரணத்தை ஸ்மரண பண்ணிட்டே இருந்தா போதும், குருவனுடைய ஆசிரியம் கிடைக்கும். குருவனுடைய ஆசிரியம்தான் சர்வத்துக்கும் ஆதாரம். இந்த லோகத்துல ஒரே ஒரு புகலிடம் ஒருத்தனுக்கு உண்டு அப்படின்னா அது குருவனுடைய சரணம் தான். நான் அநாத, நான் கபோதி, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். ஆனா என்னுடைய குருநாதனுடைய கிருபை வேண்டிய அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு என் ஹிருதயமே ரொம்ப வழியிற அளவுக்கு இந்த ஸ்ரீநாத்ஜிக்கு கீர்த்தன் சேவா பண்ற ஒரு பாக்கியத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தார். ஒரு நாளும் நல்லபடியா என்னுடைய நேரம் தன்யமா செலவு பண்ணி அதன் மூலமா பிரதிதினம் பரம சந்தோஷத்தை ஸ்ரீநாத்துடைய சரண கமலத்துல தானே நம்ம வாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை கொடுத்தது அந்த குருநாதர் தான். அதனால இன்னைக்கு பரம சந்தோஷத்தோட ஸ்ரீநாதனுடைய சரண கமலத்துல நான் போய் சேர போறேன். இதுல என்னுடைய பஜனையோ என்னுடைய கீர்த்தனோ என்னுடைய பிரபாவமோ இதுல எதுவுமே கிடையாது. இது எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என் குருநாதருடைய கருணா கட்டாட்சம் உண்டிதான். என்னுடைய முயற்சின்றது திருநலேசம் இதுல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்கதமாயி அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார். குசைஞ்சி சொன்னார் எல்லார்ட்டையும், இதுக்கு மேல நீங்க யாரும் அவர்கிட்ட பேச வேண்டாம், ரொம்ப உருக்கமான பாவனையில இருக்கார், யாரும் எதுவும் அவர்கிட்ட கேட்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பரமானந்தாஸ் கிட்ட சொன்னார், அப்பா உன்னுடைய சித்த விருத்தி எங்க இருக்கு? சூர்தாச கேட்டார் இல்லையா, அதே மாதிரி கேட்கிறார், உன்னுடைய சித்த விருத்தி எங்க இருக்குப்பா அப்படின்னு உடனே அங்க இருக்கிறவன் எல்லாம் வந்து கேட்டா, பிரமானந்ததாஸ் நீங்க வைகுண்ட பதம் போப்புறாளே சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னார், வைகுண்ட பதம்ன்றது என்ன, எங்க இருக்குது, அது அது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அவனே அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விரஜத்துக்கு வந்துடுறான். விரஜம்தான் நம்மளுக்கு வைகுண்டம். கோவர்தனதாரி எங்க இருக்கானோ அந்த இடம் தானே வைகுண்டம். வைகுண்டம்னு ஏது ஒரு இடம் தனியா? யாருமே வைகுண்டத்துல வாழறதுக்கு விரும்ப மாட்டா. ரஜவாசம் உண்டிதானே எல்லாரும் கோர்றது அப்படின்னு பதில் சொல்றார். அதுக்கப்புறம் வந்து பரமானந்தாஸ்ஜி உங்களுடைய சித்த விருத்தியை பத்தி பேசுங்கோ அப்படின்னு கேட்டவுடனே இவர் வந்து ராதா பைட்டி திலக்கு சமாரத்தி, ராதா பைட்டி திலக்கு சமாரத்தி மிருகனேனி குசுமாயுத்து கேடரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறார். சுபக நந்த சுத ரூப விசாரத்தி தர்ப்பண ஹாத்து சிங்காரு
ஷிங்காரு பனாவதி வாசு ஜாமு ஜுகதியோம் டாரதி அந்தரு பிரீத்தி ஷியாமு சுந்தருசோம் பிரதம சமாகம கேலி சம்பாலதி வாசரு கத்து ரஜு நீர் விரஜு ஆவத்து மிலத் லால் கோவர்தனு தாரி பரமானந்த சுவாமிக்கே சங்கம ரதிரச முதித விரஜனாரி ராதா பைட்டி திலக்கு சமாரதி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவருடைய கடைசி கீர்த்தன். இத பாடுறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, நிகுஞ்சத்துல ராதையும் ஷியாம் சுந்தரும் சேர்ந்து இருக்கான். சக்கிகள் ராதைக்கு ஷிங்கார அலங்காரம் பண்றா. அப்ப கண்ணாடிய கையில குடுக்கறா, இத பாருன்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய முகத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதுக்குள்ள ஒழிஞ்சுட்டு ஷியாம் சுந்தர் பார்த்து கண்ணடிக்கிறான். அதுக்கப்புறம் அதுல எட்டி எட்டி பாக்குறான். அதுக்கப்புறம் காஜல் டப்பாவை எடுத்து திறந்து சரி கண்ணுல மைய திருட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தானா அதுலயும் ஷியாம் சுந்தர் தான் தெரிகிறான். இந்த மாதிரி பிரதம சமாகம் இவா 2 பேரும் சேர இந்த சமாகமத்துல இந்த நிமக்னா ஆயிடுறார். ராச ரஜினி திவ்ய கேளி ஆரம்பம் போற சமயம் ராச ஆரம்பத்துக்கு முன்னாடி பரமானந்த தாசு கோபி ரூபத்துல ராச கேளிக்கையில ஸ்ரீஜிக்கு பின்னாடி பின்னாடி போயின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் இந்த கடைசி பதம் பாடுறார். இந்த பாட்டு பாடி முடியும் போது தட்சணம் அவருடைய பிராணன் பிரிஞ்சு விடுறது. திவ்ய லீலால அவர் கலந்துட்டார் ஷியாமோட. இப்படி பரமானந்த தாசனுடைய சரித்திரம், பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம், ரொம்ப அற்புதமான சரித்திரம். இதுல ஒரு சரித்திரத்துக்கு ஒரு பக்தாளுக்கு இன்னொரு பக்தாள் சள கிடையாது. எல்லாருடைய சரித்திரமும் மனசையும் உருக்குற மாதிரி, அதே சமயத்துல பகவத் சரணத்துல சதா நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குற மாதிரி, குரு சரணத்தை ஆசிரியக்கணும்ன்றத இந்த சரித்திரம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராதே கிருஷ்ணா சகீஸ். அடுத்து 5வது அஷ்ட சகாக்கள்ல 5வது சகாவை பத்தி, அஷ்ட சாப்ல 5வது கவி, அவருடைய சரித்திரத்தை அடுத்ததுல பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. जय बोलो परमानंद दास की जय. गोवर्धन गिरिधर लाल की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण.